சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். இதுல கூடுதலா வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பிசியோ கூட தனிப்பட்ட முறையில இல்ல அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போய் அது எல்லாமே போய் எல்லாமே ஒரு ரூமர். இந்த மாதிரி ஒரு விவகாரம் நடக்கும்போது அது இல்லை இது இல்லைன்னு சொன்னா நம்புவாங்கிறதுக்காக சில பேர் போடுறது. சில அரசியல்வாதிகள் ஹேமமாலினி அவங்களா இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய அந்த கருத்துக்கள், அதே மாதிரி கங்கனா ராணுவத் அவங்க பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே அவங்க வெறுப்பு உணர்ச்சியை வந்து தூண்டி விடுற மாதிரியான சில கருத்துக்கள் வந்தது சார். விஷயம் தெரியாதவங்க பேசாம இருக்கணும். அதுதான் வந்து அந்த ஸ்போர்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் வினேஷ் போகட்டுக்கும் செய்கிற நல்லது. ரெஸ்லர்ஸ்லாம் பிஜேபிக்கு எதிராக பிரிஜ்பூஷன் சரண் சிங்னு முன்னாள் பிஜேபி எம்பிக்கு எதிராக போராடினாங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசாதீங்க, கேவலம் அது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட டிஎன் ரகு சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இன்னைக்கு மார்னிங் நேத்து ஒரு பெரிய பிக் பிரேக்கிங்கோட நம்ம டே ஃபுல்லா போச்சு, ப்ராசஸ் ஆச்சு ஒலிம்பிக் ரிலேட்டடா. இன்னைக்கு மார்னிங்கும் வந்து பார்த்தோம்னா அந்த பிரேக்கிங் நம்மள அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லலாம். வினீஷ் போகத் அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சார் ப்ராசஸ் ஆயிருக்கும் அவங்க மைண்ட்ல நேத்து ஈவினிங்ல இருந்து இன்னைக்கு மார்னிங் இன் பிட்வீன் த டைம்ல? ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பாங்க. வந்து ஏன்னா அவங்க 20 வருஷம் ரெஸ்லிங் பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பமே ரெஸ்லிங் குடும்பம், விளையாட்டு குடும்பம். அவங்களுடைய கனவு, அவங்க அம்மாவுடைய கனவு ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்கணுங்கிறது. அந்த கனவு வந்து செதஞ்சிருக்குது. அதுவும் எப்படி அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்து கோல்டோ சில்வரோ கன்ஃபர்ம்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து அந்த கனவு தகர்ந்துருக்கு. ரொம்ப கொடுமையான விஷயங்க. அதாவது நம்மெல்லாம் வெளியிலேருந்து வருத்தப்படுறோம். நம்ம அவங்கள மாதிரி ட்ரெயின் பண்ணோமா, அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டோமா, அவங்கள மாதிரி சோதனைகளை பார்த்தோமா, எதையுமே பார்க்காம நம்மளுக்கே வந்து ஒரு நாள் முழுவதும் வந்து மன உளைச்சலாக இருந்தது. எனக்கெல்லாம் வந்து கையும் ஓட காலும் ஓடல, அவ்வளோ குமுறல்கள், அவ்வளோ வருத்தம், அழுக, ஆத்திரம் எல்லாமே வந்தது அந்த செய்தி கேட்ட உடனே. ஸோ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? வந்து அந்த டோக்கியோக்கு அப்புறம் வந்து போராட்டம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அலிகேஷன் தொடர்பாக போராட்டம், அவங்க மேலே சுமத்தப்பட்ட பழிகள், அவங்க சந்தித்த அவமானங்கள், அப்புறம் இது நீ சர்ஜரி, அதுக்கப்புறம் வெயிட் அதிகமாகி வெயிட் குறைச்சி ரெஸ்லிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஒலிம்பிக்ஸுக்கு குவாலிஃபை ஆகி இவ்வளோ தடைகளை தாண்டி வந்து அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ண முடியல. கை கெட்டும் தூரத்தில் இருந்தது. உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் அவங்க டெசிஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ரெஸ்லிங் ரொம்ப ஈஸியான ஸ்போர்ட்டு கிடையாது. வெயிட்டு கட் பண்ணுறதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது அவங்களோட முடிவை நம்ம வந்து மதிக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு எக்ஸ்பர்ட்லாம் உதவி செய்யணும். இது வந்து எஸ் சக்ஸஸ் முக்கியம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில். பட் அதை விட முக்கியம் நம்மளுடைய லைஃப் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது, மென்டலி ஃபிசிக்கலி. அதை அவங்க நல்லா செய்யணும். அதற்கான உதவிகளை நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம எல்லாருமே அவங்கள லவ் பண்ணுற, அவங்கள மதிக்கிற எல்லாருமே செய்யணும். ஓகே சார். இப்போ நமக்கு அவங்க நேற்று அந்த டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டதுக்கு முன்னாடி அங்கே என்ன சார் நடந்தது? ஸோ அதை பற்றி ஷார்ட் அண்ட் நம்ம கொஞ்சம் கிறிஸ்பாக அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் கேட்டகரியில் தான் போட்டியிட முடியும். இப்போ 50 கிலோகிராமில் உள்ளவங்க 70 கிலோகிராமோட போத விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும். வந்து உயிருக்கு கூட ஒரு உத்தரவாதம் கிடையாது பாக்ஸிங் ரெஸ்லிங்லலாம். அதனால தான் வெயிட் கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த வெயிட்டு கேட்டகரிக்குள்ளார அவங்களோட எடை இருக்கணும். இப்போ 50 கிலோவில் போட்டிட்டாங்க வினேஷ். ஸோ போட்டி நடக்கும் காலையில் அவங்களுக்கு ஒரு வெயின் வைப்பாங்க, ஒரு 7 மணி 7:30 மணிக்கு. அப்போ வந்து அவங்க வந்து 50 கிலோ 10 கிராம் இருந்தால் கூட அவங்க டிஸ்குவாலிஃபைடு. இவங்களுக்கு 100 கிராம் அதிகமாக இருந்துன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா போட்டி நடக்கிற எல்லா நாட்களையும் அந்த வெயின் நடக்கும். முதல் நாளும் நடக்கும். அவங்க அடுத்த ரவுண்டு ஃபைனலுக்குலாம் போயிட்டாங்கன்னா அடுத்த நாளும் நடக்கும். ஸோ முதல் நாள் வந்து கஷ்டப்பட்டு அதை 50 கிலோக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க வினேஷ். ஆனால் அடுத்த நாள் கொண்டு வர முடியல. அதற்கு என்ன காரணம்னா முதல் நாள் 3 பவுட் இருந்தது. வெயினுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதை அடுத்த நாள் குறைக்க முடியாது. இருந்தாலும் வர ஈவினிங்கில் நடக்க போகிற பவுட்டுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எனர்ஜி தேவை. அந்த சாப்பிட்டது அதிகமாக சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஒரு டயட்டிஷியனை வச்சு கணக்கு பண்ணி தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனால் ஒருத்தருடைய மெட்டபாலிசம் எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரே உணவு வந்து 2 பேருக்கு வேற மாதிரியா பலனை கொடுக்கும். வெயிட் அதிகரிக்கும், குறைக்கும், என்ன வேணா செய்யும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 kgs மேலே 2.7 kgs வந்து அதிகமாகிடுச்சு அந்த செமிஃபைனலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம். அவங்க வந்து அதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்துருக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி குடிக்காமல், சாப்பிடாம, சோனான்னு சொல்லிட்டு அந்த வியர்வை வரத்துக்காக அந்த இடத்துல உட்காந்து
ஸ்கிப்பிங் பண்ணி, ஜாகிங் பண்ணி, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. முடியை கட் பண்ணி, ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணிடலாமா, அதில் கொஞ்சம் வெயிட் குறையுமான்னு எல்லா விதமான வழிவகைகளையும் பார்த்துருக்குறாங்க. இயற்கை அது வந்து ஏற்கனவே இதே மாதிரி அவங்க குறைச்சிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ரெஸ்லர்ஸும் குறைக்கிறாங்க, வெயிட்டை கட் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளுடைய கெட்ட நேரம், வினேஷுடைய கெட்ட நேரம், அவங்களுக்கு கை கூடலை, ஒரு 100 கிராம் அதிகமாயிடுச்சு. 100 கிராம்ங்கிறது என்னங்க, ஒரு சோப்பை கையில் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, சோப்பு கட்டிய அந்த அளவுக்கு, இல்லை ஒரு 3 முட்டையை கையில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அது 100 கிராம். அந்த வித்தியாசத்தில், வெயிட் வித்தியாசத்தில் அவங்களுடைய கனவு சதஞ்சிருக்குது. எவ்வளோ பெரிய கொடுமை இது. இதை நம்ம வந்து சதித்திட்டம் இருக்குமா அது இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒலிம்பிக் ரூல் இதுதான். ஏன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் 2 கேஜிலாம் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஒலிம்பிக்ஸில் நாங்கள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இது வினேஷுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமான ரூல் அதுதான். ஸோ வந்து அன்ஃபார்ச்சுனேட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா நம்ம பர்சனலாக ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. அதுதான். ஏன்னா அவங்க வந்து வெறும் ரெஸ்லர் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி செஞ்ச போராட்டம், அவங்க சந்திச்ச சோதனைகள், இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோம்னா, நீங்க நியூட்ரிஷன் வச்சு தான் அவங்க உங்களுடைய டயட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணீங்க. ஸோ மத்த டீமுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பிளேயருக்கும், சில டீம்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட பிளேயருக்குமே ஒவ்வொரு நியூட்ரிஷன் இருந்ததாகவும், இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா, மொத்தமாகவே 2க்கு நெருக்கமா, அதாவது 2 ஒரு சிலர் தான் இருந்ததாகவும் வந்து செய்திகள் வந்து நேத்துல இருந்து பரவிட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது உண்மை இல்லை, அது தவறான செய்தி. வினேஷ் போகத் மாதிரி ஒரு எலீட் ரெஸ்லர் இருக்கலாம், கவர்மெண்டோட சப்போர்ட் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிரைவேட்டா வந்து ஒலிம்பிக் கோல்டு குவெஸ்டன் சொல்லிட்டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க தான் பல வருஷமா வினேஷுக்கு வந்து கோச்சிங்கு, இந்த மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட், சர்ஜரி எல்லாத்துக்குமே உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் எல்லாமே இருந்தது, எக்ஸ்பர்ட் கேர் இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது, ஏதோ சரியில்லைன்னு ஒரு செய்தி வந்து நம்மளை இன்னும் வந்து கோபமடைய செய்யும். அதுக்காகவே நம்ம அந்த செய்திகளை நம்புறோம். அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்களுக்கு நல்ல கேர் இருந்தது. இயற்கை வந்து நம்மளுக்கு எதிராக இருந்தது. இது ஒரு ரேர். இது இந்த மாதிரி ஃபைனலுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆகுது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கேரோட தான் வந்திருப்பாங்க, கரெக்டாக தான் செய்வாங்க. இவங்களும் அந்த நம்பிக்கையோட இருந்திருக்காங்க. ஏன்னா குவாலிஃபிகேஷன்ல இதே மாதிரி வெயிட்டை குறைச்சிருக்காங்க. வெயிட்டை குறைக்காத ரெஸ்ட்லெஸ்ஸே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாம் செய்தி வருது. அதுதான் உண்மை. குறைச்ச வெயிட் கேட்டகரிக்கு போனா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு அந்த அந்த எடையை குறைப்பாங்க. ஏன் ஃபைனலுக்கு வந்திருக்காங்களா யூஎஸ்ஏ ரெஸ்லர், அவங்களே 55 கிலோலாம் இருந்திருக்காங்க. இப்போ வந்து குறைச்சி வந்து 50 கிலோக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு, டெஃபினட்டா ரிஸ்க் இருக்கு. எடையை குறைக்கும் போது திடீர்னு அந்த ஷூட்டப் ஆயிடலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குறைக்க முடியாம போகலாம். ஸோ அதுதான் நடந்திருக்குது. அதனால அவங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்றதுல வந்து சரி. சார், இதுல கூடுதலா வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு பிசியோ கூட தனிப்பட்ட முறையில இல்ல அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போய், அது எல்லாமே போய், எல்லாமே ஒரு ரூமர். இந்த மாதிரி ஒரு விவகாரம் நடக்கும்போது அது இல்ல இது இல்லைன்னு சொன்னா நம்புவாங்கிறதுக்காக சில பேர் போடுறது. அது வந்து பரபரப்பாயிடும்ல, வியூஸ் அதிகமாகுங்கிறதுக்காக போடுறது. அது எல்லாமே உண்மை இல்லை. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோம்னா, வினீஷ் போகத் அவங்க இந்த செமிஃபைனல் இது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நேத்து நிறைய செய்திகள் வந்து அவங்கள பத்தி வந்துட்டு இருந்தது. 57 கிலோ இருந்தாங்க அவங்க சர்ஜரிக்கு அப்புறமா. ஸோ அதுல இருந்து அவங்க 53க்கு கட் பண்ணாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா 53 கேஜி கேட்டகரியில வந்து பார்த்தோம்னா நமக்கு அன்டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து பார்த்தோம்னா 50 கேஜிக்கு கட் பண்ணிட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணிட்டு வந்து வரப்ப அவங்களுக்கான அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஸ்டாமினா எல்லாம் எந்த அளவுக்கு சார் அவங்களுக்கு இருக்கும்? நல்ல கேள்வி. அதாவது இப்போ என்னோட நேச்சுரல் வெயிட் 80 கிலோன்னு வச்சுங்களேன், அதற்கான எனர்ஜி எனக்கு இருக்கும், அதற்கான வலு எனக்கு இருக்கும். நான் 70 கிலோக்கு வந்து ஒரு போட்டிக்கு போறேன்னா நான் வந்து ஆப்வியஸ்லி என்னுடைய ஃபுட் இன்டேக்கை குறைப்பேன். அப்போ என்னுடைய பாடிக்கு நேச்சுரலாக தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, என்னோட மெட்டபாலிசத்துக்கு தேவையானது கிடைக்காது. ஸோ 70 கிலோக்கு போனாலும் நான் ரொம்ப எனர்ஜி இல்லாமல் இருப்பேன், ஏன்னா அதனுடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த் கிடையாது. 2 கிலோ குறைக்கிறது ஓரளவு ஓகே, 5 கிலோ குறைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை தான் எடுத்திருந்தாங்க. அவங்களாம் எடுத்திருக்க மாட்டாங்க, எக்ஸ்பர்ட்லாம் சேர்ந்து தான் அந்த ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. அவங்களாம் அட்வைஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க, நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையில் தான் எடுத்திருப்பாங்க. பட் அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, என்ன நடக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க. 53 கேஜியில வெயிட்டை வச்சுக்கிறதுக்கு நீங்க வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது கடினம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். ஆண்களுக்குமே கஷ்டம்தான் அது, எல்லாருக்குமே அது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான் அது. ஏன்னா இதுல வந்து இருதலை கொல்லி எறும்பு மாதிரி ஆயிடுவாங்க. உங்களுக்கு வந்து வெயிட்டும் குறையணும், ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும், எனர்ஜி பவரும் இருக்கணும். அது எப்படிங்க முடியும்? 2 எப்படி சாத்தியமாகும்? ஸோ பட் ரெஸ்லிங் உலகில் இதை காமன்றாங்க. எனக்கு வருத்தமா இருந்தது, அவங்க அந்த முதல் நாள் பட்ட கஷ்டம்லாம் படிக்கும்போது
எனக்கு எப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டு விளையாடணுமாங்கிற லெவலுக்கு நான் யோசிச்சேன். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோம்னா, இன்னும் வருத்தத்துக்குரிய விதமா என்ன இருக்குன்னா, அவங்க செமிஃபைனல் போன வரைக்கும் சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுல அவங்கள பத்தி யாரும் பேசாதவங்க. அவங்க ஃபைனல் குவாலிஃபை ஆயி அதுக்கப்புறமா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆன அந்த சமயத்துல வந்து பார்த்தோம்னா, சில அரசியல்வாதிகள், ஹேமா மாலினி அவங்களா இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய அந்த கருத்துக்கள், அதே மாரி கங்கனா ரனாவத் அவங்க பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க வெறுப்பு உணர்ச்சிய வந்து தூண்டி விடுற மாரியான சில கருத்துக்கள் வந்தது சார். ஸோ அது எந்த அளவுக்கு சார் ஏற்றுக்கொள்ளபடியா இருக்கும்? ஏன்னா, நீங்க ஏன் சாப்பிடாம இருந்தா என்ன? அப்படிங்கிற மாரி கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் உங்க முடிய கட் பண்ணியிருந்தா என்ன? அவங்க பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. இங்க பின்னாடி நடந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாம. ஸோ இது எதிர்கொள்றது அந்த இடத்துல அந்த பிளேயருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அத பார்க்கிறப்ப ரசிகர்கள் மனநிலையிலயும் அது ஒரு மைண்ட் செட்ட கிரியேட் பண்ணி விடுதுல்ல சார். அது எதனால சார் இதெல்லாம் எப்படி சார் அவாய்ட் பண்றது? எதனால சார் இது நடக்குது? விஷயம் தெரியாதவங்க பேசாம இருக்கணும். அதுதான் வந்து அந்த ஸ்போர்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் வினேஷ் போகட்டுக்கும் செய்யற நல்லது. உங்களுக்கு அவங்க மேல இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னா இந்த சமயத்துல பேசாதீங்க. அது மனிதாபிமானமே கிடையாது. அது அவங்க வந்து ரெஸ்லர்ஸ்லாம் பிஜேபிக்கு எதிராக பிரிஜ்பூஷன் சரண் சிங்னு முன்னாள் பிஜேபி எம்பிக்கு எதிராக போராடினாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசாதீங்க. கேவலம் அது. ஏன்னா அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தினா அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அதுதான் நியாயம். திரு மோடியே ஆதரவு தெரிவிச்சிருக்கணும், பேசியிருக்கணும். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு, ஏன் என்ன பண்றாரு இந்த ஆளு, அவர் நான் கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்றேன், உங்களோட பிரச்சனைகளை நான் சால்வ் பண்றேன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் உண்மையான ஆதரவு. அதெல்லாம் பண்ணாம அப்பெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப இழிவா பேசிட்டு ட்ரோல் ஆர்மி வச்சு அவங்களை ஹியூமிலியேட் பண்ணிட்டு இப்ப அவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தோக்கணும், நீ போராட்டம் பண்ணி இல்ல தோத்த அப்படின்னு சொல்லி காமிக்கணும்லாம் அவங்க விருப்பப்பட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. உங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஹேமமாலினிக்கு ரஸ்மியை பத்தி என்ன தெரியும், கங்கனா ரனவுட்டுக்கு என்ன தெரியும், முடிய கட் பண்றது அவங்களுக்கு தெரியாதா? அவ்வளவு சிம்பிளான விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு சாதாரண விஷயங்க. இது அவங்களோட 20 வருட கனவு. அந்த கனவும் இப்ப நினைவேறாம ஒரு வெறுங்கையோட அவங்க முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எவ்வளவு கஷ்டப்பட்டும் அப்படி அவங்க வந்து முடிச்சிருக்காங்க. மனிதாபிமானமே இல்லாதவங்க இப்ப போய் அவங்க வந்து இன்சல்ட் பண்ண மாதிரியோ, அவங்க கிண்டல் பண்ற மாதிரியோ அல்லது தேவையில்லாத அட்வைஸ் கொடுக்கறதோ வந்து மனிதாபிமானம் இல்லாத செயல். தெரிஞ்சா பேசணும், இல்லைன்னா வாய் மூடிட்டு இருக்கணும். கல் நெஞ்சு உள்ளவங்க தான் இப்ப வந்து பேச முடியும். தேவையில்லாம அவங்களை வந்து உரசி பார்க்க முடியும். இப்போ அவங்களே எவ்வளவு பெரிய சோகத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்திய மக்கள்ல பெரும்பாலானவர்கள் அவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து வினேஷ் போகத் பக்கம் தான் இருக்காங்க. எங்க ஸ்போர்ட்டே பார்க்காதவங்க எல்லாம் ஐயோ இந்த பொண்ணு தோத்துட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கங்கனா ரனாவட், ஹேமா மாலினிலாம் பேசல பத்தி யாருங்க கவலைப்பட போறா? அவங்க உழைப்புக்கு ஈடாகுமா இவங்களுடைய உழைப்பு? அதாவது ரெஸ்லிங்ல ஜெயிக்கிறது வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத விட பல மடங்கு கஷ்டங்க. டெஃபினெட்லி சார். அது உண்மைதான் சார். சார் இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா, கென்யா அத்லெட் ஒருத்தர் அவங்கள வந்து பார்த்தோம்னா டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க 2ஆம் இடம் வெள்ளி பதக்கம் வென்றிருந்த போதும், திரும்பி அவங்களுக்கான வெள்ளி பதக்கம் திரும்ப கொடுக்கப்பட்டது. ஸோ அதே மாரி இந்த இடத்துல வினீஷ் போகத்துக்காகவும் நம்ம பதக்கத்தை திரும்பி கொடுக்கறதுக்காக இந்தியாவோட அந்த ஒலிம்பிக் கூட்டமைப்பு சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலன்னு சொல்லிட்டு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி அந்த கேஸ் வேற, இந்த கேஸ் வேற சார். பட் அந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறதுக்கான ஏதாச்சும் சாத்தியக்கூறுகள் இருந்திருக்குதா? இல்ல டோட்டலி டிஃபரெண்ட் கேசஸ். இப்போ அந்த நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஆமா சார். இன்னைக்கு காலையில செய்திகள் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. விதிமுறை கரெக்டா இருக்குங்க. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல எல்லாம் 2 kg அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஒலிம்பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 கிராம் அதிகமானாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன். இதுதான் ரூல். அது எல்லாருக்கும் தெரியும். வந்து வினேஷ் போகத்துக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த விதி வந்து வினேஷ் போகத்துக்காக மட்டும் போடப்பட்டதில்லை, எல்லாருக்குமாக போடப்பட்டது. ஸோ அதனால நீங்க ஆப்லையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண முடியாது. சும்மா வந்து நாங்களும் ஏதோ முயற்சி பண்ணுங்கிறதுக்காக இந்த கேஸ்லாம் ஃபைல் பண்றாங்க. அதனால எந்த பலனும் கிடைக்காது. வினேஷ் போகத்தை வேற வழி இல்லாம கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஏதோ கேட்கறாங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியலன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஹோப்பே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நிதர்சனத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். வருத்தமா இருக்குது, வேதனையா இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்காக ரூல்ஸை மாற்ற முடியாது, மெடலை வாங்கி கொடுக்க முடியாது. வி மஸ்ட் மூவ் ஆன். பெரிய சோகம் தான். பட் இதுல நம்ம பாடம் கத்துக்கணும். முதல் பாடம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதை காது கொடுத்து கேட்கணும், அதற்கான ஆக்ஷன் எடுக்கணும். பெரிய லெவல்ல ஆரம்பிச்சு சின்ன லெவல் வரைக்கும். இரண்டாவது வந்து அட்லீஸ்ட் வந்து தங்களுடைய உடல்நிலையை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மெடல் அடிக்கணும்னு நினைக்க வேண்டாம். வெற்றி முக்கியம் தான், வெற்றியோட வாழ்க்கை முக்கியம். அவங்க ஹெல்த் முக்கியம், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் முக்கியம். அதை வந்து அவங்க
அதை வந்து நம்ம இதுலேருந்து ஒரு பாடமா எடுத்துக்கணும். ஓகே சார். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில இன்னொரு திடுக்கிடும் தகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு திரும்ப என்னடா நமக்கு இந்த ஒலிம்பிக்ஸ்ல இருந்து அடுத்தடுத்த ஒரு மனசுக்கு ஏத்துக்க முடியாத செய்திகளா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னொரு இந்தியன் ரெஸ்லர் அவங்கள வந்து பார்த்தோம்னா, அந்த ஒலிம்பிக் வில்லேஜ்ல இருந்தே வெளியேத்தியிருக்காங்க. அவங்களுடைய தங்கை வந்து பார்த்தோம்னா, அவங்களுடைய ஐடி கார்ட கொண்டு போயிட்டு அந்த ஒலிம்பிக் வில்லேஜுக்குள்ள சில பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்தது சார். என்ன சார் நடந்தது? அவங்க வந்து அவங்களோட லக்கேஜ் எடுத்துட்டு வரதுக்கு அந்த அவங்க தன்னுடைய அடையாள அட்டையை தன்னுடைய சகோதரியிட்ட கொடுத்து எடுத்துட்டு வர சொல்லுங்க. இதெல்லாம் தப்பு. அந்த இம்பர்சனேஷன்ங்கிறது வந்து ரொம்ப தவறான செயல். இது நம்ம இந்தியாவுக்கே வந்து அவப்பெயர் தேடி கொடுத்துருக்காங்க. போட்டியில தோக்குறது தவறே கிடையாது. 10,000த்துக்கும் மேல அத்லீட்ஸ் போயிருக்காங்க. எல்லாமே மெடல் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த மாதிரி தவறு செய்யறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது வந்து கடுமையா கண்டிக்கத்தக்கது. அதனாலதான் அவங்கள வந்து அந்த அடையாள அட்டையை திரும்ப வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. அது சரியான முடிவு. ஓகே சார். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தோம்னா, அவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்ட சமயத்தில ட்வீட் போட்டிருந்தார். அதுவும் நெறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இத்தன தடைகள கடந்து அவங்க இவ்வளோ தூரம் வந்தப்ப நீங்க பேசாத நீங்க, இப்ப அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறமா பேசுறீங்க. இதுக்கு பின்னாடி உங்களுடைய இன்டென்ஷன் வந்து எந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து விமர்சனங்கள தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ மோடி அவருடைய நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் காலம் தாழாம கொஞ்சம் முன்னாடி அவர் கொஞ்சம் விழித்துக் இருந்திருக்கணுமோ அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடா சார்? 100% அவங்க வந்து ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணும்போது அவருடைய கட்சி எம்பியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே அந்த அத்லீட்ஸ் அழைத்து பேசியிருக்கணும், ஆக்ஷன் எடுத்திருக்கணும். பிரிஜ்பூஷன் சரண் சிங் மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவரை கட்சியை விட்டு நீக்கி வச்சிருக்கணும், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க கட்சியில் இருக்கக்கூடாது, அந்த எம்பி பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் வந்து என்ஷோர் பண்ணியிருக்கணும். அதுதான் அவருடைய நடவடிக்கையாக இருந்திருக்கணும். ஆனால் வந்து யூபியில் எலெக்ஷன் ஜெயிக்கணும், யூபியில் வந்து அவர் வந்து பாப்புலரான பொலிட்டீஷியனு, அவருடைய காஸ்ட் ஓட்டு நம்மளுக்கு வேணும், இப்படிங்கிற கணக்கெல்லாம் ப்ராபபிளி மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கல. அது இமாலய தவறு. இந்த அவங்க சோதனையான காலகட்டத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் சாதனை படைச்சும் போது பேசுறதோ, அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறம் வந்தது, ஒலிம்பிக்ஸில் ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் பேசுறதோ தவறு. நிச்சயமாக வந்து ஒரு கேட்கிறவங்க திரு மோடி அவர்களை கேள்வி கேட்பவர்களின் அறச்சீற்றம் நியாயமானது. சார் இதுல கூடுதலா என்னன்னா சார், சரி சொல்லுங்க சார். அதாவது எந்த பெண்ணாவது எனக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்ததுன்னா நம்ம அதை கேள்வி அதை வந்து நம்ம வந்து காதுல வாங்கிக்கிறோம், அவங்கள பரிவோட அணுகணும், என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கான உதவி செய்யணும். அதனாலதான் இப்ப பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அந்த சட்டத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு. அதை வந்து பிரதம மந்திரியே பண்ணலையே. அப்புறம் பண்ணாம நீங்க வந்து பேட்டி பச்சாவோ அந்த இதெல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? பேசணும். இது வந்து விசாரணையே இல்லாம ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்ல, விசாரணைக்கு அவர் உட்படும் பொழுது அவர் வந்து பவர்ஃபுல்லான பொசிஷன் இருக்கக்கூடாதுல்ல. அப்புறம் விசாரணை எப்படி நடக்கும் ஒழுங்கா? அவரை பார்த்து ஏற்கனவே பயப்படுறாங்க ரெஸ்லர்ஸ்லாம். அவர் வந்து அந்த மாதிரி அவருடைய பிஹேவியர் பேச்செல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற போது அவரையே நீங்க வந்து சஸ்பெண்ட் கூட பண்ணல உங்க கட்சியில இருந்து. முக்கியமா அது உங்களுக்கு வந்து அத்லீட்ஸ் முக்கியமா, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை ஃபேஸ் பண்ற ஒரு நபர் முக்கியமா? நமக்கு கண்டிப்பா நம்மளுடைய விளையாட்டு வீராங்கனைகள் அவர்களுடைய நலன் தானே சார் நம்ம மோடி வந்து கவனத்தில் கொண்டிருக்கணும். 100% நோ டவுட் அபவுட் தட். அதாவது நம்ம தான் கிளியர் கட்டா சொல்றோம். நீங்க பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை உடனே வந்து தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்றோம். இந்த டியூ ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. பட் மோஸ்ட் பேசிக் விஷயம், அந்த அத்லீட்ஸுக்கு ஆறுதல் சொல்லுங்க, நாங்க உங்களோட இருக்கோம்னு சொல்லுங்க. நீங்க ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிச்சுட்டு வரும்போது, ஏஷியன் கேம்ஸ் ஜெயிச்சுட்டு வரும்போது மட்டும் இல்ல, எப்பொழுதும் நான் உங்களோட இருப்பேன், பிரதம மந்திரி என்னுடைய முதல் வேலை அதுதான் அப்படிங்கிற மெசேஜ் அனுப்பணுமா இல்லையா? அந்த மெசேஜ் வந்து இந்தியா ஃபுல்லா போயிருக்கும். ஒரு பள்ளியில, ஒரு கல்லூரியில, ஒரு ஆபீஸ்ல, ஒரு பொது இடத்துல பெண்களுக்கு சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போயிருக்குமா இல்லையா? இப்போ ஐயோ பவர்ஃபுல் ஆட்கள் ஏதாவது தப்பு பண்ணா நம்ம பேசக்கூடாது போல இருக்குன்னு குழந்தைகள் நினைப்பாங்க. அதனாலதான் கேட்கறாங்க, நீங்க ஏன் இப்ப பேசுறீங்கன்னு. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, வினேஷ் போகத் ஜெயிச்சிட்டாங்கன்னா எப்படி ஒரு எம்பாரஸ்மெண்ட் இல்லாம எப்படி பேசுவாரு, அவங்க போராட்டம் பண்ணும்போது எதுவுமே பேசலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவருக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லாம போயிடுச்சு அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனால. ஆனா இப்ப ட்வீட் போட்டாலே அவருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருந்திருக்கும்ல. ஐயோ நம்ம வந்து முன்னாடி பேசாம விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கணும்ல. அவரு மனிதாபிமானம் உள்ள யாரா இருந்தாலும் அதை நினைப்பாங்க, செய்யணும். அதுவும் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவரு, அவர் தான் வந்து he must lead the nation through example இல்ல. அவரை தானே நம்ம மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க. முன்மாதிரியா இருக்க வேண்டிய அவரே செக்ஷுவல் அலிகேஷன்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அலிகேஷன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாருன்னு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சீரியஸா அணுகுவாங்க இல்லையா? அந்த மெசேஜ் போயிருக்கும் இல்லையா?
சார் இப்ப இவங்க வினீஸ் போகத் இவங்கள தவிர்த்து மற்ற ரெஸ்ட்லர்ஸோட ஒரு வாழ்க்கையும் வந்து பார்த்தோம்னா கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இவங்களே வந்து பார்த்தா பயிற்சிகள முறையான எந்த ஒரு வசதியும் இல்லாம தான் செஞ்சுட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து சாதிச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கான அந்த பதக்கம், அந்த ஒரு ரெகக்னைசேஷன் அந்த பதக்கத்தோட கிடைச்சிருந்தா, மற்றவர்களுக்கான ஒரு வசதிகளாச்சும் கிடைச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கும். பட் அது இல்ல. இப்ப தடைப்பட்டு போயிருக்கா சார்? இல்ல. நீங்க சொல்றதுல உண்மை இல்ல. அவங்க ரெஸ்லிங் ஃபேமிலிலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு வந்து நெறையா வசதிகள்லாம் இருந்தது. இந்தியாவுல அத்லீட்ஸ்க்கு தடைகள்லாம் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. பட் வினேஷ் போகத்துக்கு அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாரி ஒலிம்பிக் கோல்டு குவெஸ்ட்ட பல வருஷமா தத்தெடுத்துட்டாங்க. எல்லா உதவிகளும் செய்றாங்க. எக்யூப்மென்ட், கோச்சிங்கு. இப்ப ஹங்கேரியிலேருந்து கோச் கொண்டு வந்தது கூட அவங்க தான். ஆப்பரேஷன் சர்ஜரி கூட அவங்க பார்த்துக்கிறாங்க. இந்தியாவுல எலிட் அத்லீட்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. நீங்க டாப் கிளாஸா இருந்தா உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது. ஆனா கிராஸ் ரூட்ஸ்ல உள்ள அத்லீட்ஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாரி பிரச்சனை வினேஷ் போகத்துக்கு கிடையாது. ஓகே சார். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, நம்ம ஒரு பதக்கத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நீரஜ் சோப்ரா அவர்கள் தான் சார். அவருடைய போட்டி வந்து நாளை நடக்க இருக்கு. ஸோ, இன்னைக்கு இரவுலேருந்து நாளைக்கு காலையிலக்குள்ள இடைப்பட்ட நேரத்தில அது நடக்க இருக்கு. ஸோ, அவர் வந்து நமக்கு அந்த பதக்கத்துக்கான தேடல வந்து முடிச்சு வைப்பாரா சார்? இந்திய 100% ரசிகர்கள். 100% நம்மளுக்கு வந்து ஒரு வேதனை இருந்தது இவங்க வினேஷ்னால. அந்த வேதனைய போக்குவாரு. அந்த காயத்துக்கு மருந்து போடுவாரு. இன்ஃபாக்ட் 2020 டோக்கியோல ஆகஸ்ட் 7ஆம் தேதி கோல்டு மெடல் வாங்கியிருந்தாரு. நேத்திக்கு வாங்கியிருந்தாரு. இந்த முறை ஆகஸ்ட் 8ஆம் தேதி வாங்க போறாரு. அதுல சந்தேகமே இல்ல. குவாலிஃபிகேஷன்ல ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 2020 ஒலிம்பிக்ஸ்ல அவரு கோல்டு மெடல் வின் பண்ணும்போது நான் காமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். வந்து நீரஜ் சோப்ரா கோல்டு அடிக்கும்போது தங்கம்னு நான் கத்திக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கு அந்த நினைவுகள்லாம் இன்னும் பசுமையா இருக்குது. ஸோ இந்த முறையும் அதே மாதிரி தங்கம்னு நம்ம கொண்டாடுறதுக்கான நேரம் வந்துகிட்டே இருக்குது. 100% ஜெயிப்பாரு. 89.34 மீட்டர்ஸ் போட்டிருக்காரு. இந்த சீசன்லயே பெஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து அவர் எரிஞ்சிருக்கிறாரு குவாலிஃபிகேஷன்ல. ரொம்ப ஸ்மூதா இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு. தங்கம் மட்டும் இல்ல, அவர் வந்து 90 மீட்டர்ஸ்ல முதல் முறையா தாண்டி ஜாவலின் எரிவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு கொண்டாட்டம் இருக்கு. அதுதாங்க இந்த ஹீலிங் ப்ராசஸ். வினேஷ் மூலமா நம்மளுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஏற்பட்டிருந்தது. அவங்க செஞ்ச பெரிய தவறு கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சேன்னு நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஸ்டில் அவர் சாம்பியன். பட் இப்போ வந்து நீரஜ் சோப்ரா கவலைப்படாதீங்க, திங்ஸ் வில் சேஞ்ச் அப்படின்னு அது வந்து வினேஷுக்கே கூட ஒரு ஆறுதலாக இருக்கும். அவங்களும் ஹரியானாவை சேர்ந்தவங்க தான். வினேஷும் ஹரியானா, நீரஜ் சோப்ராவும் ஹரியானா. ஸோ வினேஷை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாரு. ஸோ அது வந்து நம்ம கண்ட்ரிக்கே வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். அது இவருடைய நீரஜ் சோப்ராவோட கோல்டு மெடல். ஓகே சார். இது இல்லாம இந்த ஒலிம்பிக்ஸ்ல நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ நம்ம பார்த்தோம் சார். பேட்மிண்டன்ல நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ, இதுல அதே மாரி ஹாக்கி ஒரு கோல்டுக்கான ஒரு இது போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தப்ப அங்கேயும் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட். இது வந்து பார்த்தோம்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம கேம்ஸ்ல. இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டீஸ நம்ம இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு காட்டுதா சார்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் டாப் அத்லீட்ஸ் நல்லா இருக்குது. பிரைவேட் கார்பரேட் ஹவுசஸ்லாம் ஃபண்டிங் பண்றாங்க. கவர்மெண்ட்டும் நல்லா செலவழிக்கிறாங்க. அதுல குறை சொல்ல முடியாது. டாப் ஸ்கீம்னு வச்சிருக்காங்க. மெடல் வின் பண்றதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க எல்லாருக்கும் எல்லா வசதியும் செய்து கொடுக்குறாங்க. எக்ஸ்போஷர், எக்யூப்மெண்ட், கோச்சிங், பர்சனல் டாக்டர்ஸ், பிசியோதெரபிஸ்ட் எல்லாரையும் அனுப்புறாங்க. இந்த ஒலிம்பிக்ஸ்லேயே பாருங்க 117 அத்லீட்ஸ் போயிட்டு 140 அஃபீஷியல்ஸ் கிட்டத்தட்ட போயிருக்காங்க, சப்போர்ட் ஸ்டாஃப் போயிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதுல பெரிய குறை இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வேணும். வந்து செலக்ட் ஆன அத்லீட்ஸ் வந்து அந்த வெறியோட, அந்த வேட்கையோட இருக்கணும். இப்போ கியூபாவை சேர்ந்த ஒரு மல்யுத்த வீரர் ரெஸ்லிங்ல 5 கோல்டு ஜெயிச்சிருக்காரு. தொடர்ந்து 5 கோல்டு. பெய்ஜிங்ல இருந்து அவர் வந்து கிரேக்கோ ரோமன் பிரிவில் கோல்டு அடிக்கிறார். அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு அந்த தனியாத தாகம் இருக்குல்ல, எனக்கு கோல்டு வேணும்னு 2 வாரத்தில் 42 வயசு ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெறி வேணும். ஏன்னா வெறிக்கும் வெற்றிக்கும் என்ன, ஒரே ஒரு எழுத்து தானே வித்தியாசம். வெறி இருந்தா வெற்றி வரும். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி. சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.